ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவும் இந்த கதிரேசனும் பிளான் பண்ண மாதிரியே இப்போ நம்ம மல்லி மேலே பழியை போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளேயுமே வச்சுட்டாங்க. ஸோ நம்ம மல்லியை காப்பாற்றுறதுக்காகவாவது விஜய் ஸ்டோரிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக விஜய் மிஸ் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டாவது நம்ம மல்லியை காப்பாற்றுறதுக்காகவாவது விஜய் கண்டிப்பாக வரணும், இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவை ஒரு வழி பண்ணி விட்டுறணும் அப்படின்றதான் ரசிகர்களாகிய நம்மளுடைய ஆசையாவுமே இருக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவுக்கு நல்லாவே தெரியும் சுடருடைய கொலை விஷயத்துக்கும் நம்ம மல்லிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. ஆனால் தன்னோட சொந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம மல்லியை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போதான் நம்ம மல்லிக்கு இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா கிட்ட இருந்து ஒரு விடுவி காலம் பிறக்குமோ தெரியல. நம்ம மல்லி இந்த பிரச்சனை இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று இந்த தினேஷ் சாகாம இருக்கணும், அவர் உயிரோட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவுக்கு நம்ம மல்லி மேல இருக்க கோவம் பகை தீரும். அப்படி இல்லைனா கூட இந்த தினேஷ் ஏதாவது அவர் கைப்பட எழுதி வச்சு ஏதாவது ஒரு லெட்டர் இல்லை ஏதாவது ஒரு டைரியில் நம்ம மல்லியை பற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா, அது இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா கிட்ட கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதில் அந்த தினேஷ் எழுதி வச்சிருப்பாரு, மல்லிக்கும் என்னோட தற்கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இது நானா என்னோட தனிப்பட்ட விருப்பத்தில் எடுத்த முடிவு தான் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போயாவது இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவுக்கு புரிய வரும் தன்னோட தம்பி கொலை விஷயத்துக்கும் மல்லிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. ஆனால் எப்போ இந்த உண்மை தெரிய போதோ தெரியல. ஆனால் அதுக்குள்ளே நம்ம மல்லி ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க போல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு கண்டிப்பாக ஸ்டோரி பாசிட்டிவாக கொண்டு போகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.